கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த புதிய நாளை காணச் செய்த கர்த்தர் இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளின் காலை தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த காலவெளியிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த அதிகாரத்தினுடைய 3வது தியான பகுதி, விட்டு கொடுக்கும் ஈசாக்கு ஆசீர்வதித்த தேவன் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானத்தை தொடரலாம். ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அதனாலே அவனை கண்டு பயமடைந்த அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்று ஈசாக்கை அந்த தேசத்திலிருந்து அனுப்பும்படி புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறான். அப்படியே ஈசாக்கு தன்னுடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு பிரயாணப்படுகிறான். ஈசாக்கிட்ட இருந்த வேலைக்காரனுடைய நல்ல ஒரு குணம் பாருங்க. அவன் என்ன செய்தான் அப்படின்னா, ஸ்தோத்திரம், தன்னுடைய ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் திரும்பவும் தோண்ட ஆரம்பித்தான். அப்படி அவன் தோண்டும் போதெல்லாம் ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் அந்த துறவை தோண்டும் போது கேரூராரின் மேய்ப்பர்கள் அந்த துறவை குறித்து அவனிடத்தில் தகராறு செய்து இது எங்களுடையது என்று பிரச்சனை பண்ணினார்கள். ஈசாக்கு அதை விட்டு அடுத்த இடத்துக்கு போகிறான். அதை குறித்தும் அவர்கள் பிரச்சனை பண்ணும் பொழுது அதையும் விட்டு போகிறான். பாருங்கள், ஏசேக் என்கிற துறவை விடுகிறான், சித்தனா என்று துறவை விடுகிறான். ஆனால் ஒரு காரியம், ஈசாக்கு துறவு தோண்ட அங்கே தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. விட்டு கொடுக்கிறவர்கள் வாழ்விலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் மாறாமல் இருக்கத்தான் செய்யும். ஈசாக்கு ஏசேக்கை விட்டான், சித்தனாவையும் விட்டான். அடுத்ததாக ரெகபோத் என்கிற துறவை உண்டாக்கினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுத்து போனதுனால உங்களுக்கு எந்த விதமான நன்மை குறைச்சலும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்தான் காத்திருக்கும். இந்த வேத பகுதியை தொடர்ந்து படிச்சிங்கன்னா, ரெகபோத்தை கண்ட பின்பு கர்த்தர் ஈசாக்கோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய தேவனை குறித்து ஈசாக்கினிடத்தில் சொல்லும் பொழுது என் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நிச்சயமாகவே விட்டு கொடுத்து போகிறவர்களோடு கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கும்? நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், ஈசாக்கு விட்டு கொடுத்து வந்துட்டான். கர்த்தர் அவனை பேசி தைரியப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லை, இவனை துரத்தி விட்ட அபிமெலேக்கு ராஜா இருக்கிறான்ல, அவன் திரும்பவும் ஈசாக்கினிடத்தில் வருகிறான். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கேரார் ஊருக்கு ஈசாக்கினிடத்தில் அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் வந்து அவனோடு கூட ஸ்தோத்திரம் உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறார். பாருங்கள், துரத்தி விட்டவன் தான், பொயிருன்னு சொன்னவன் தான். ஆனால் இப்போ என்ன செய்கிறான்? உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுகிறான். உடன்படிக்கை என்ன பண்ணுகிறான்? கர்த்தர் மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிறார். ஆம், என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விட்டு கொடுத்து போகிறவன் கூட கர்த்தர் இருக்கத்தான் செய்வான். ஈசாக்கு விட்டு கொடுத்தான், கர்த்தரும் கூட இருந்தார். கர்த்தரும் அவனை பலப்படுத்திட்டாரு. அவனை துரத்தி விட்ட அபிமெலேக்கும் வந்து சொல்கிறான், கர்த்தருமோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சொல்கிறார். அதனால என்ன சொல்கிறான்? நம்ம 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அந்த இடத்திற்கு அவன் பெயர் செபா என்கிற பெயரை வைக்கிறான். ஆமென். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலேயும் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். மனிதர்கள் உங்களோடு கூட பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களா? விட்டு கொடுத்து போங்கள்.
உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போகிறதே இல்லை. உண்மைதான். நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்மை குறித்து நம்மிடத்தில் விவாதம் செய்கிற வழக்காடுகிறவர்களிடத்தில் நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாயிருப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலங்களிலேயும் விட்டு கொடுத்து போகிற எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்தை நிலைத்திருக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரும் எங்களை ஆசீர்வதியும். எங்களை துரத்தி விட்டவர்கள் எங்களோடு கூட உடன்படிக்கை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த காலங்களில் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்கிற உடைய பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதித்து நடத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.